Psalm 107:1. சங்கீதம் 107:1 நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏசப்பாவுடைய கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வார்த்தை வாசிங்க. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். என்னன்னு எழுதியிருக்கு பாருங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள். யார் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு? யாருடைய கையிலிருந்து? சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசையிலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தர் என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? இந்த ஒரு வருடத்தை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வந்தபோது ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றினார். ஆமென். எத்தனை திசைகள் இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. எத்தனை திசைகள் இருக்கு உலகத்துல? 4 திசை இருக்கு. அந்த 4 திசையில இருந்தும் சத்துரு என்ன பண்ணா? வந்தான். பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வாரிக்கொள்ளும்படி எழுந்த போராட்டங்களை நம்ம எண்ணி பார்ப்போம் என்றால் அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவைகள். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தரை துதிக்கிற இந்த துதி ஆராதனையில எதுக்கெல்லாம் இந்த 4 நாள் நீங்க நன்றி சொல்லணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்வது அவசியம். நீங்க முதலாவது நன்றி சொல்ல வேண்டியது உங்களுக்கு விரோதமா எழுந்த சத்துருவின் கைக்கு கர்த்தர் உங்களை தப்பு வைத்ததற்காக. ஆமென். யார் கைக்கு உங்களை தப்பு வைத்ததற்காக? சத்துருவின் கைக்கு. யார் நமக்கு சத்துரு? இதுல நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்கணும். சில நேரங்களில் நம்ம நினைப்போம் நமக்கு சத்துருவே இல்லை அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது நம்முடைய போராட்டம் என்பது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானசேனையின் பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. எத்தனையோ மறைவான கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்தார். ஆமென். சில தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, சில தீங்கு வராமல் போனது. சில தீங்கு வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அப்ப சில தீங்கு வந்ததே, அது ஏன் கர்த்தர் காக்கலையா அப்படின்னா, கர்த்தர் பாதுகாக்க ஆயத்தமா இருந்தனாலதான், பாதுகாத்தனாலதான் நம்ம நிலை நிற்கிறோம். பருந்து வேகமா பறந்து வரும்போது இந்த கோழி குஞ்சு அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இந்த தாய் பறவை ஒரு சத்தம் போடும். ஒரு சத்தம் போட்ட உடனே கோழி குஞ்செல்லாம் எங்க ஓடி வந்துடும்? அந்த தாயினுடைய செட்டை நிழலுக்கு வந்துடும். கொழுப்படுத்த சில கோழி குஞ்சு இருக்கும். அது என்ன பண்ணும் தெரியுமா? அதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கும், வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு. எங்க வீட்டுல நிறைய கோழி வளர்த்தனால எங்களுக்கு தெரியும். இந்த தாய்ப்பறவை ஒரு சத்தம் கொடுத்த உடனே இந்த காக்கா மேல வட்டம் அடிக்கும் போதே ஒரு சத்தம் போடும். எங்கெங்கயோ நிக்கிறது எல்லாம் அதனுடைய செட்டை மறைவுல வந்துடும். வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் அப்பப்ப கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கூடிரும். அது சும்மா இருக்காது, அது எட்டி எட்டி பார்க்கும். கொஞ்ச நேரத்துக்கு இந்த தாய் பறவை எதையுமே வெளியே விடாது, எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டே இருக்கும். ஆனா இந்த கொழுப்படுத்த கோழி குஞ்சு என்ன பண்ணும் தெரியுமா? வெளியே அதுவா எட்டி பார்த்துட்டு முடிவு பண்ணிரும், சத்துரு போயிட்டான் போல அப்படின்னு. சத்தத்தை காணலே அப்படின்னு அது முடிவு பண்ணிரும் சத்துரு விலகிட்டான் அப்படின்னு. அது பாட்டுக்கு வெளியே வரும் பாருங்க. வெளியே வரும்போதுதான் அடுத்தது காக்காவோ பருந்தோ வந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிடும். அது தூக்குறப்ப இது கத்தும் பாருங்க, கத்து பரிதாபமா இருக்கும். ஆனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் அடைவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை உயர்த்தும் வரையிலும், ஏற்ற வேளையில நான் உயர்த்தும் வரையிலும் என்னுடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு அப்படிங்கிறார். செட்டை மறைவில் இருக்கணும். ரூத்தின் புஸ்தகம் 2:12 அழகா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தால் அங்க என்ன உண்டு? நிறைவான பலன் உண்டு. அந்த ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் உட்பட்டால் அங்க என்ன உண்டு? நிறைவான பலன் உண்டு. ரூத்தினுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்தீங்கன்னா தெரியும். அதிகமா ஆலயத்தில் அதை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். ரூத்தினுடைய அனுபவத்தை நீங்க யோசித்து பாருங்க.
போவாசனுடைய வயல்வெளிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறா. கால் எடுத்து வைத்தவள அங்க தயவுண்டு பண்ணி கர்த்தர் அந்த வயல்வெளியில கதிர்களை பொறுக்கும்படி வைக்கிறார். அவளுக்காக சில கதிர்கள் சிந்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தது ரூத்தினுடைய மாமியார் சொல்லி கொடுக்கிறா, இரவு நேரத்தில் நீ அவரை போய் சந்தி. இரவு நேரத்தில் அவரை போய் நீ என்ன பண்ணணும்? பார்க்கணும். அவன் புசித்து குடித்து தீரும் அளவும் நீ என்ன செய்யணும்? மறைந்திருக்கணும். ஒரு பெரிய ப்ராசஸ். அதன் பின்பு என்ன நடக்குது? பொழுது விடியும் பொழுது போவா சொல்லிட்டு போறாரு, பொழுது விடிந்த பிறகு உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். எனக்கு முந்தின ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன்கிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகு நான் உன்னை என்ன பண்ணுவேன்? என்னுடைய மனவாட்டியாய் எடுத்துக்கொள்வேன். நீங்க யோசித்து பாருங்களேன், இது இவ்வளவு தூரம் சுத்தி நடக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இதுக்கு போட்டு இவ்வளவு சுத்த வேண்டிய இருக்கா? ஆண்டவர் நினைச்சா இப்படி பண்ணிட முடியாதா? நகோமி அங்கிருந்து வரும்போதே வர வழியிலே போவாஸ் நகோமியையும் ரூத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணி நேரடியா ரூத்தை மனவாட்டியா ஏத்துக்க வைக்க ஆண்டவரால் முடியாதா? ஆண்டவரால் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும்ல. ஏன் இது எதையுமே ஆண்டவர் செய்யாம கொஞ்ச நாள் அந்த வயல்வெளியில கதிர்களை பொறுக்கும்படி வைத்தார்? அடுத்தது அவனுக்கு பின்னால போய் இரவு நேரத்துல போர்வைக்குள்ள போறணும். அதுவும் போவா சாதாரணப்பட்டவன் அல்ல, அந்த பட்டணத்தின் மூப்பர்களில் ஒருவன். சாதாரண ஆள் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க பக்கத்து வீட்டுக்குள்ள உங்களால நைட்டு 12 மணிக்கு எகிரி குதிக்க முடியுமா? முடியுமா உங்களால? இந்த காலத்துல திருடனாலே அதெல்லாம் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. சரி, அப்படியே திருடன் வந்தாலும் எப்படி வந்துட்டு போறான்? யார் வந்தானே தெரியாத அளவுக்கு வந்துட்டு போகணும். இப்ப ரூத்துக்கு கொடுக்கப்படுற டாஸ்க கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். போவாசனுடைய போர்வைக்குள்ள போகணும். எங்க போகணும்? போவாசுடைய போர்வைக்குள்ள போகணும். யாருக்கும் தெரியாம போகணும். ஆனா சுத்தி வேலையாட்கள் இருப்பாங்க. அவன் பெரிய எஜமான், அவன் தனிமையில இருக்க மாட்டான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், போவாஸ் அவ்வளவு பெரிய ஆளு, அவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இல்லைன்னே நீங்க முடிவு பண்ணிட்டா கூட தனியாவா படுத்து தூங்குவான்? அப்படி யோசிச்சு பாருங்க. அவன் வீட்டு கதவு அவ்வளவு ஈஸியா திறந்து உள்ள போற அளவுக்கு இருக்குமா? இல்ல ரூத் இன்னைக்கு வருவா அப்படின்னு கர்த்தர் ஏதாவது சொப்பனத்துல பேசிட்டாரா? நம்ம படிக்கிறதுக்கு சில காரியங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அதை செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன் ரூத்துக்கு இது இவ்வளவு பெரிய டாஸ்க் ஆண்டவர் கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். ஏன் இவ்வளவு பெரிய டாஸ்க் ஆண்டவர் தரணும்? இது சாதாரணப்பட்டது இல்லை, அவ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். புசித்து குடித்து தீரும் மட்டும் யார் பார்வைக்கும் தெரியாம ஒளிஞ்சிருக்கணும். ஒளிஞ்சிருந்த பிறகு அவன் வீட்டுக்கு ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ஏதாவது கட்டியிருந்தானா அந்த செவரை தாண்டணும். இன்னைக்கே பணக்காரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு நாலு நாய் வளர்த்துட்டு இருப்பான். அன்னைக்கு என்ன வச்சிருக்கானோ அதை எல்லாத்தையும் தாண்டணும். எல்லாத்தையும் தாண்டி அவன் இருக்கிற இடத்துல அவன் பெட்ரூம் எதுன்னு தேடணும். இல்ல வயல்வெளியிலே படுத்திருந்தாலும் அவன் இருக்கிற இடத்துக்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் போகவும் முடியாது. இவ்வளவுத்தையும் தாண்டி கையில டார்ச் லைட் கூட இல்லை, செல்போன் கூட கிடையாது. மாட்டிட்டா கூட நவமிக்கு ஒரு போனை போட்டு நான் உன் சொந்தக்காரி தான் சொல்லு அப்படின்னு சொல்லவும் முடியாது. இவளை பார்த்தாலே தெரியுது இவளுக்கும் பெத்தேலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. நடுராத்திரி உங்க வீட்டு வாசல் ஒருத்தன் தட்டுறான், பார்க்கறதுக்கு இந்தியாக்காரன் மாதிரி இருந்தானா சந்தோஷமா என்னன்னு கேட்போம். ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போதே சைனாக்காரன் மாதிரி இருக்கான், மூக்கே காணும். யாராவது திறப்பீங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு ஆள் மாதிரி இருந்தாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், திறக்க மாட்டோம். ஒண்ணு சைனாக்காரன் மாதிரி ஜப்பான்காரன் மாதிரி மூக்கே இல்லாம இருக்கிறான், இல்ல நைஜீரியா ஆள் மாதிரி கண்ணங்கரேன்னு இருக்கிறான், சுருட்ட முடியோட அப்படி இருக்கிறான். கதை திறப்பீங்களா நீங்க? அவன் தூய்மையான ஒரு உள்ளம் படைச்சவனா இருந்தாலும் கூட, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருந்தாலும் கூட கதை திறப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? ஏதாவது இறக்கமே பார்க்க மாட்டோம். இப்ப இந்த ரூத்தை பார்த்தாலே தெரியும் இவ மோவாபிய ஸ்திரீ, பெத்தேலுக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இல்லை.
பெத்தேலுக்கும் இவளுக்கும் ஒத்து போகாது. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அப்படிப்பட்ட வித்தியாசமான தோற்றம் உடையவள் பட்டணத்தின் மூப்பர்கள ஒருவனா இருக்கிற போவாசனுடைய வீட்டுக்குள்ள பூந்து, அல்லது அவன் இருக்கிற இடத்துக்குள்ள பூந்து அவன் போர்வைக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ற அப்படிங்கிறத யாராவது பார்த்தா என்ன ஆகும்? இல்ல இந்த போவாசே சத்தம் போட்டா என்ன ஆகும்? அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி அடி கிடைக்கும்? கர்த்தர் இவ்வளவுத்தையும் செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. வயல்வெளிய போவாசுடைய வயல்வெளிய ரூத்தின் கையில ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா ரூத் இவ்வளத்தையும் தாண்டி தான் ஆகணும். ஆமென். இவ்வளோ ஸ்டெப்பையும் என்ன பண்ணணும்? தாண்டணும். அது வரைக்கும் பலத்த கையில எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த ராத்திரி வேளையில் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எதுக்காக தெரியுமா? மறைவாயிருந்த சத்துருவுக்கு என்னை நீர் விலக்கினீர். ஆமென். என்னை எதற்கு விலக்கினீர்? மறைவாயிருந்த சத்துரு. இந்த மறைவாயிருந்த சத்துரு என்ன செய்வான்? இதுல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவியிலே நிதானிக்கணும். நம்ம சத்துரு நம்மளை மேற்கொள்ளாம ஆண்டவர் காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்முடைய உயிரை காப்பாத்திட்டார் அப்படிங்கிறது தான். அது ஒண்ணு உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா இன்னொரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் பாருங்க. பிசாசு நினைத்தால் உங்க ஜீவனை தொட முடியாது. அவன் எவ்வளவுதான் தந்திரமா திட்டம் போட்டாலும் உங்க ஜீவனை அவனால எடுக்க முடியாது. உங்க ஜீவனை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு தான் அதிகாரம் உண்டு இந்த பூமியில. ஜஸ்ட் 2 people. 2 நபர்கள், 2 மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. இந்த பூமியில கர்த்தர் கொடுத்த ஜீவனை எடுக்கிறதுக்கு முதலாவது அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ரெண்டாவது, நமக்கு அதிகாரம் இருக்கு. இந்த ஜீவனை எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? நமக்கு அதிகாரம் இருக்கு. இதை தாண்டி ஒருவனுடைய ஜீவனை எடுப்பதற்கு யாருக்குமே கர்த்தர் இடம் கொடுக்கிறது இல்லை. யாருக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுப்பதில்லை. குறிப்பா பிசாசுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பதில்லை. யோபை ஒப்பு கொடுத்த போது கூட ஒரு வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுக்கிறாரு. என்ன சொல்லி ஒப்பு கொடுக்கிறாரு? என்ன சொல்றாரு? நீ அவனுடைய எல்லாவற்றையும் தொட்டுக்கொள்ளலாம், ஆனால் நீ எதை தொட முடியாது? ஜீவனை தொட முடியாது. நீ ஜீவனை தொட முடியாது. அப்ப பிசாசு ஜீவனே எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த கேள்வி வரும், அவனுடைய பிள்ளைகள் 10 பேருடைய உயிரை என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டானே அப்படின்னு. அந்த 10 பேருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய முடிவை அவங்களே தேடிக்கொண்டார்கள். யோபினுடைய 10 பிள்ளைகளும் அவருடைய முடிவை யாரே தேடிக்கொண்டாங்க? அவங்களே தேடிக்கிட்டாங்க. அவங்க உட்கார்ந்து சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதோ அல்லது அவங்களுடைய வழக்கமான காரியங்களை செய்யும் போதோ அவங்களுடைய ஜீவனை தொடப்படல. அவங்க என்ன செய்துட்டு இருந்தாங்களாம்? அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். வனாந்தர வழியா வந்து ஒரு பெருங்காற்று என்ன பண்ணுச்சான்? வீட்டினுடைய 4 மூலையிலையும் அடிச்சுது. இப்ப பலமா ஒரு காத்து அடிக்குது. நீங்க இருக்கிற வீட்டுடைய கூரை பறக்க போகுதுன்னு தெரியுது. என்ன செய்வீங்க? காத்து இப்படிங்கிறதுக்குள்ள அடிச்சுட்டு போயிருமா? காத்து அடிக்குதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? ரூஃப் எகிரிற போதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்களா மாட்டீங்களா? இங்க இருக்க 10ஆலையும் ஓட முடியாது. ஏன் ஓட முடியாது? லிட்டரா திராட்சை ரசம் உள்ள இறங்கி இருக்கு. எல்லாம் 2 தெரியும். இப்ப பாக்குறதுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? எல்லாம் இவங்க பண்ற அட்டூழியத்தை எல்லாம் பார்த்துதான் யோபு என்ன பண்றாருன்னா, இவன் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவம். ஏன்னா தெரியாமலே எல்லா அட்டூழியத்தையும் செய்வான். அதனால இவனுக்காக நான் பலி செலுத்துறேன் அப்படின்னு. அப்ப சுத்தி என்ன நடக்குதுன்னு நிதானிக்க முடியாது. நோவாவுடைய வாழ்க்கையில அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். திராட்சை ரசம் குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு
தகுதியானது அல்ல. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறது ராஜாக்களுக்கு தகுதியானது அல்ல. திராட்சை ரசம் குடித்தா அப்படி ஆயிரும். உடனே ஒரு கேள்வி வரும், கம்யூனியனுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க? திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக, அந்த ரசம் வேற, இந்த ரசம் வேற. இது ஜூஸ், கிரேப் ஜூஸ், அது வைன். உடனே அடுத்த கேள்வி வரும், அப்ப கத்தோலிக்க இதுல வைன் கொடுக்குறாங்களே, நீங்க யாராவது போய் குடிச்சு பாருங்க. நான் குடிச்சு பார்த்தது இல்லை, அதுல போதை இருக்கா இல்லையாங்கிறது யாராவது அங்க போய் குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. அவ்வளவுதான். கத்தோடைய பிள்ளைகளே, இங்க கொடுக்கறது என்னது? கிரேப் ஜூஸ். அவ்வளவுதான். சாதாரண திராட்சை பழத்தை தண்ணியில கொதிக்க வச்சு அதுல இருந்து வர அந்த எசன்ஸ்ல எடுத்து கொடுக்கறது தான். ஆனா அங்க யோபினுடைய பிள்ளைகள் குடிச்சது சாதாரண திராட்சை ரசம் இல்ல. அடிச்சா போதை அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. அப்படிப்பட்ட திராட்சை ரசம் நல்லா குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு காத்து அடிக்கிறது கூட. இப்ப இவங்களை கொன்னது பிசாசா? அவங்கள கொன்னுக்கிட்டாங்களா? அவங்கள கொன்னுக்கிட்டாங்களா? காத்து அடிச்சு அத்தனை பேரும் விழுந்தப்போ ஒருத்தன் மட்டும் ஓடி வந்தான்ல. ஓனருங்க உட்கார்ந்து சாப்பிடும்போது வேலைக்காரனுக்கு தரமாட்டாங்க. இவன் தான் சர்வரா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ரவுண்டா எல்லாருக்கும் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பான். இவன் தான் அடிச்ச காத்த பார்த்தோன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டான். அது சொல்றான் பாருங்க, இறந்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். நான் ஒருத்தன் மட்டும் தப்பி வந்துட்டேன். பிசாசுக்கு உங்க ஜீவனை எடுக்க முடியாது. இதை என்னைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகள் மறக்க கூடாது. பவுலுடைய அனுபவத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். எல்லாம் பயத்தோடு உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து பேசுகிறார். கர்த்தர் இறங்கி வந்து சொல்லுகிறார், உன் நிமித்தம் எல்லாருக்கும் நான் தயவு பண்ணினேன், யாருடைய ஜீவனும் போகாது. ஒரு விஷ சர்ப்பம் அவனுடைய கையை கவி கொண்ட போது கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்குள்ள சாவு வரல. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த பாம்பு கடிச்ச உடனே அவன் வீக்கம் கண்டு இறந்து போவான் என்று. ஆனால் அவர் ஒரு பூச்சியை உதறது போல நெருப்புல என்ன பண்ணிட்டாரு? உதறிட்டாரு. விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களை மிதிப்பாய், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. ஆண்டவர் அதுக்கும் சூசைட் அட்டம் பண்ண சொல்லல. சாவுக்கு ஏதுவானதை குடிச்சு பாரு, உனக்கு சில சேலஞ்ச் வைப்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே, நீங்க அதனால என்ன பண்ணுங்க, குடிச்சு பாருங்கன்னு. பிசாசுக்கும் பைபிள் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கும் பைபிள் தெரியும். ஏசாமிட்டையும் இப்படிதான் பிசாசு சொன்னா, உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் ஏந்தி கொள்வார்கள் எழுதி இருக்கிறது, அதனால மேல இருந்து தாழ குதியும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓகே, நான் குதிச்சு காட்டுறேன் பாரு, இந்த பாரு. அப்படி குதிச்சாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த எமோஷனல் பார்ட்டிலாம் ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு. உசு பேத்தன உடனே அப்படி சல்லுன்னு எழும்புறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. பிசாசு பார்த்து என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத? உனக்கு நான் இப்படி குடிச்சு காமிச்சுதான் அவர் ஜீவன் உள்ளவர் நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீ நம்புனா நம்பு, நம்பலன்னா நரகத்துக்கு போறதா இருந்தா போ. யாருக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். இங்க சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். என்ன வார்த்தை சொல்லி நன்றி சொல்லுகிறான்? இப்ப வாசிங்களேன், அந்த வார்த்தையை உங்களுக்கு விளங்கும். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். என்ன என்ன எழுதுகிறார் பாருங்க. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். சத்துருவின் கைக்கு நாங்கள் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பிசாசால எங்க ஜீவனை தொட முடியாது. அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஜீவன் எடுக்கணும், நான் கர்த்தர் எடுக்கணும், இல்ல நானே என்ன பண்ணணும், எடுக்கணும். இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு சாம்பிள். சிலுவையில் அடிக்கப்படும் போது கூட அதுக்கு முன்பாக சொன்னார், என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வதில்லை, நானே அதை கொடுப்பேன். ஸ்தேவான கல்லெறிறாங்க. பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஸ்தேவான கல்லெறிறாங்க. ஸ்தேவான கொல்ல முடியல. முழங்காற்படியிட்டு ஸ்தேவான் என்ன பண்ணுகிறாரு? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு.
யோவான் அப்போஸ்தலனை தூக்கி எண்ணெய் சட்டியில போடுறாங்க. என்ன செய்தாரு? எண்ணெய் சட்டியில நீச்சல் அடித்தாரு. பத்மோ தீவுல கொண்டு போய் போடுறாங்க, செத்து போவார் அப்படின்னு. அங்க உட்கார்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிட்டு இருக்கிறாரு. அப்ப எப்போ ஒரு ஜீவன் போகும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டும் கர்த்தர் முன்குறித்த காலத்தில் தான். அல்லேலூயா. பிசாசு தந்திரமா அட்டன் பண்ணுவான். எப்படின்னா, சர்க்கரை 2 குடு, சுகரை டீல டபுள் ஸ்பூன் போடு, லட்டா சாப்பிடு. கிறிஸ்மஸ்க்கு எப்படியும் இறங்கி இருக்கும், போடு. நல்லா பட்டாசா வெடிச்சு தள்ளு. அந்த புகையெல்லாம் உள்ள போட்டோம். போன ஸ்வீட்டு கிட்னியை டேமேஜ் ஆக்கும், போன புகை லங்ஸை டேமேஜ் ஆக்கும். ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் டேமேஜ் ஆக்குனது இப்ப யாரு? யாரு? அந்த மாட்டிக்கிட்டு அப்படியே தொங்குறதுங்கிறது 10 நிமிஷம் சூசைடு. இதே மாதிரி எடக்கு முடக்கா எதையாவது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதும் என்னதுதான்? அதுவும் ஒரு விதமான சூசைட் தான். நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அதெல்லாம். கர்த்தர் ஒரு நாளை நமக்கு வச்சிருக்கிறாரு. அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்து கர்த்தர் தீர்மானித்ததை நம்ம நிறைவேற்றணும். அப்ப பிசாசு இங்க என்ன செய்ய பார்க்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், எதுக்கு என்ன நீங்களாக்குனார் அப்படின்னு சொல்லி தாவீது நன்றி சொல்லுகிறார் தெரியுமா ஆண்டவருக்கு? என் மேல வைத்த ஒரு தரிசனம், என் மேல வைத்த திட்டம் இருக்கிறது. காட்ஸ் பிளான், காட்ஸ் விஷன். பிசாசனுடைய அப்ரோச் எல்லாமே எதுக்கு தெரியுமா நோக்கமா இருக்கும்? ஃபோக்கஸ்டா இருப்பான். எதுக்கு தெரியுமா? உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிறதான திட்டங்களை தகர்க்கணும். ஆமென். பிசாசுக்கு ஆசை என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற திட்டத்தை தகர்க்கணும். பிசாசனுடைய விருப்பம் உங்க மேல இருக்கிற திட்டங்களை தகர்ப்பது. உங்க மேல இருக்கிறதான கர்த்தருடைய அழைப்பு இருக்கு பாத்தீங்களா? கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கு பாத்தீங்களா? காட்ஸ் அனாயிண்டிங் ஃபார் a purpose இருக்கு பாருங்க. அதை டேமேஜ் பண்ணணும். அதுக்கு தான் சத்துரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பான். தாவீது ஆண்டவருக்கு எல்லாத்தையும் நினைச்சு நன்றி சொல்றாரு. இப்ப தாவீதனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும். தாவீதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் என்ன? கரவலாடுகளுக்கு பின்னாக தெரிந்தவனை நான் கண்டுபிடித்தேன்னு ஆண்டவர் சொல்றார். நான் என்ன செஞ்சேன்? கண்டுபிடிச்சேன். தேடி 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 விலையேறப்பட்ட பாத்திரமாக தாவீதை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். தாவீதை கர்த்தர் கண்டுபிடிச்சு சகோதரர்களுக்கு நடுவுல கொண்டு போய் நிப்பாட்டி அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். எதுக்காக? என் ஜனத்தின் மேல் நீ ராஜாவா இருக்கும்படியாக, இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவா இருக்கிறதுக்காக தாவீதை கர்த்தர் அனாயின்ட் பண்றாரு. தாவீதை அனாயின்ட் பண்ண பிறகு ஏறக்குறைய 15 வருஷம் பிசாசு போராட்டம். எத்தனை வருஷம் போராட்டம்? 15 வருஷம் போராட்டம். 15 லாங் இயர்ஸ் இந்த பிசாசு வந்து போராடிக்கிட்டே இருக்கிறான். யாரோட போராட்டம்? தாவீதோட போராட்டம். இந்த 15 வருஷமும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பிசாசனுடைய நோக்கம் எல்லாம் வந்து தாவீதுடைய ஜீவன் எடுக்கிறதுலாம் கிடையாது. தாவீதுடைய ஜீவன் எடுக்கணும்னு அவன் திட்டம் போடவே இல்லை. அந்த 15 வருஷமும் அவன் போட்ட பிளான் என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜா சீட்டுல போய் அவன் உட்கார்ந்துடக்கூடாது. அதுல இருந்து எப்படியாவது காலி பண்ணணும். பிசாசுடைய போராட்டமே எதுக்குதான்? ராஜாங்கிற அந்த பதவியில கர்த்தர் அவனை கொண்டு போய் உட்கார வைக்கணும். அதான் கர்த்தருடைய திட்டம். அதுக்காக தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக தான் அழைத்திருக்கிறார். கரவலாடுகளுக்கு பின்னாக தெரிந்தவனை கர்த்தர் வேறு பிரித்து எடுத்தது எல்லாமே எதுக்காக தான்? தம் ஜனத்தின் மேல் ராஜாவாய் மாற்றும்படியாக. வேற எந்த பிளானும் கிடையாது. ஆண்டவருக்குள்ள இருந்தது 2 ஆசை தான். தாவீதை ராஜாவா மாத்தணும், ராஜாவாகிய தாவீதை கொண்டு அவருடைய ஆலயத்தை கட்டணும். இதுதான் யாருடைய ஆசை? கர்த்தருடைய ஆசை. இந்த 2 மட்டும்தான் தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்ததான நோக்கம். ஏன்னா இதெல்லாம் யோசித்துதான் ஆண்டவர் முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ஈசா என்கிற அடிமரம் துளிர்த்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும். அல்லேலூயா. ஈசாயின் அடிமரம் துளிர்த்து அந்த கிளை என்ன பண்ணுமா?
செழிக்கும். இதுதான் தாவீதுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஒரு பெரிய ப்ராஃபஸி. ஈசாயின் அடிமரம் துளிர்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் சரி, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை யாரை கொண்டு கட்டுவார்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்க அப்படி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ராஜாக்களை கொண்டுதான் கர்த்தர் கட்டி இருக்கிறார். ஜனத்தின் மேல் அதிபதியாக கர்த்தர் முதலாவது மோசையை ஏற்படுத்தினார். அந்த மோசையின் இடத்துல தான் சொன்னார், எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு அப்படின்னு. அதன் பின் வருகிற காலங்களை எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதிலும் கர்த்தருடைய ஆலயத்தை பராமரிக்கிறதிலும் ராஜாக்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். ஆனா தாவீதுனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் டீவியேஷன். தாவீதை தெரிந்தெடுத்தது, அபிஷேகம் பண்ணினது எல்லாம் எதுக்காக? என் ஜனத்தின் மேல் ராஜாவாய் மாற்ற வேண்டும், எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். இப்ப பிசாசு இங்கதான் போராடி பார்க்கறான். எப்படி போராடி பார்க்கறான் தெரியுமா? எப்படியாவது தாவீதை ஃபெயிலியர் ஆக்கணும். எப்படியாவது தாவீதை ஃபெயிலியர் ஆக்கணும். எப்படி ஃபெயிலியர் ஆக்குறது? எப்படி மோத விடுறாங்கிறத பாருங்க. சவுலுக்கு தாவீதுக்கு நடுவுல சண்டை வருது. எதனால சண்டை வருது? ஏன் மன வருத்தம் வருது? பொண்ணை கட்டித்தரேன்னு சொல்லி என்ன பண்ணல, கட்டித்தரல, மாத்திட்டான். ஒரு மன வருத்தம். அதே நேரத்துல தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் பாருங்களேன், தாவீதுக்கும் யோனத்தானுக்கு எப்படி இருக்கு? பக்கா அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா சவுலுக்கும் தாவீதுக்கு நடுவில் எப்படி இருக்கு பாருங்க. தாவீது விலகி போகிறான். சவுலுக்கு அசுத்தாவியா தாவீது போய் விரட்டுகிறான். முடிச்ச உடனே சவுல் ஈட்டியை வீசுகிறான். எதுக்காக? பிசாசு பிளான் பண்றான். சவுலுக்குள்ள இருக்கிறது யாரு? அசுத்தாவி. சவுலுக்குள்ள இருக்கிறது அசுத்தாவி. எப்படியாவது தாவீதை கோவப்படுத்தணும். தாவீதை கொல்றது நோக்கம் அல்ல. தாவீதை கொல்லணும்ன்றது பிசாசுடைய திட்டமா இருந்தா, அதுக்கு அதிகாரம் அவனுக்கு இருந்தா ரொம்ப சிம்பிளா செய்யலாம். உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா டீ காஃபி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்கல்ல. ராஜா வீட்டுக்கு வந்த தாவீதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு கப்பு தண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. யோனத்தான் தாவீதுக்கு யாரு? அவ்வளவு உயிர் சிநேகிதன். ஸ்திரீகளுடைய இன்பத்தை பார்க்கிலும் யோனத்தானை உன் சிநேகம் விலையேற பெற்றது. தாவீது சொல்ற வார்த்தை. யோனத்தான் கையில ஒரு கிளாஸ்ல விஷத்தை ஊத்தி கொண்டு போய் கொடுத்திருந்தா தாவீது குடிச்சிருப்பானா, குடிச்சிருக்க மாட்டானா? கண்ணை மூடி குடிச்சிருப்பான். கண்ணை மூடி குடிச்சு ஜீவனை விட்டுருப்பான். தாவீதை கொல்லணுங்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது முதல்ல அது. ஆனா தாவீதை ட்ரிகர் பண்ணணும். பிசாசுடைய திட்டம் என்னது? தாவீதை ட்ரிகர் பண்ணணும். தாவீதுக்கு தெரியாம தாவீதை கொல்றதுக்கு விஷம் வச்சா தாவீது ஈஸியா மாட்டிக்கிடுவாரு. ஆனா பிசாசினுடைய வேலை அல்லது பிசாசினுடைய அதிகாரம் அதுல செல்லாது. பிசாசு எதுக்கு பிளான் பண்றான் தெரியுமா? எமோஷனலா தாவீதை மூவ் பண்ணணும் கொஞ்சம். இப்போ உங்களை ஒருத்தவன் நேருக்கு நேர் நின்னுட்டு கல்லால எறிறானா என்ன பண்ணுவீங்க? எங்க இருந்தோ வந்து விழுது தெரியலன்னா சுத்தி சுத்தி பார்த்துட்டு போயிருவீங்க. நேருக்கு நேர் ஒருத்தவன் நின்னுட்டு எறிறான், தாவீதை மாதிரி நவுந்து போவீங்களா? சொல்லுங்களேன். கோபம் வருமா வராதா? வருமா வராதா? அதுவும் நீங்க பாக்குற சத்துருங்கிறவன் உங்களோட பலவீனமானவன். கோபம் வருமா வராதா? உடனே திரும்ப நாள் கூடு யோசிப்போமா இல்லையா? அப்ப இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? தாவீதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், தூண்டிக்கிட்டே இருக்கிறான், தூண்டிக்கிட்டே இருக்கிறான். எதுக்காக? ஒரு தடவை ஆயிலும் இந்த ஈட்டிய தாவீது வாங்கி யார் மேல எரியணும்? சவுல் மேல எரியணும். சவுல் மேல எரிஞ்சிட்டா பிசாசு அடுத்த தாவீதோட டீல் பண்ண மாட்டான். நேரா எங்க போய் நிப்பான் தெரியுமா? நேரா போய் தேவ சமூகத்துல நிப்பான். அபிஷேகம் பண்ணவன் மேல கை போட்டான் பாத்தீங்களா, இதுதான் தாவீது அப்படின்னு பேசிடுவான். அவனுக்கு தேவை அதுதான். ஆனா ஒரு இடத்துல கூட தாவீது மாட்டல. அல்லேலூயா. நீங்க இன்னொன்னு யோசிங்களேன். சவுலுடைய வஸ்திரத்தை தாவீது வெட்டிட்டு வந்தான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. காலை கடனை சவுல் உட்கார்ந்து பாத்ரூம் போறதுக்கு ஒரு இடத்துல போய் புதருக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. பின்னால போய் என்ன பண்ணிருக்கிறான்? வெட்டி இருக்கிறான் அப்படின்னு. இந்த காலத்துல நவீனமான கத்திரிக்கோள்லாம் இருக்கிற இந்த காலத்துல இது சாத்தியப்படுமா? கொஞ்சம் யோசிங்களேன். நவீனமான கத்திரிக்கோள் எல்லாம் நம்ம பயன்படுத்துற இந்த காலத்துல இது சாத்தியப்படுமா?
அன்னைக்கு தாவீதுக்கு என்ன இருந்திருக்கும்? சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்குமா? அன்னைக்கு எதை வச்சு அறுத்திருக்கணும்? கத்தியை வச்சுதான் அறுத்திருக்கணும். அந்த கத்தியும் இன்னைக்கு மாதிரி ஷார்ப்பா இருக்குமா? சின்னதா இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, ட்ரெஸ் எடுத்துக்கிடுங்களேன். இன்னைக்கு நம்ம அழகா துணியில லினன்ல எல்லாம் அப்படி தச்சு போடுறோம், பஞ்சு மாதிரி இருக்கிற ட்ரெஸ் போடுறோம். அன்னைக்கு எப்படி போட்டிருப்பாங்க? பெரும்பாலும் ரெட்டு உடுத்திருப்பாங்க, இல்ல மிருகத்தினுடைய தோலை தான் வஸ்திரமா அணிந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சட்டை அப்படி தொட்ட உடனே கிழிஞ்சிரும். அன்னைக்கு இருந்த சட்டை, அதுவும் சவுல் லேஸ்பட்டால் கிடையாது, பிச்சைக்காரன் கிடையாது. சவுல் யாரு? ராஜா. ராஜாவோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்? இந்த ட்ரெஸ் அறுக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா? நம்மளை சுத்தி ஒருத்தன் நடந்தாலே நமக்கு தெரிஞ்சிருது. ஆனா சவுலுக்கு அது கூட என்ன பண்ணல, ஒருத்தன் வெட்டினது கூட என்ன பண்ணல, தெரியல. அப்ப பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தை செட் பண்ணி தரான், ஒரு ட்ராப், ஒரு கண்ணியை வைக்கிறான் தாவீதுக்கு முன்னால. சவுல் பாரு, எந்திரிச்சு ஓடக்கூட முடியாத ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்கிறான். சரியான நேரம், நீ அவனை கொன்று அவனை அழிச்சிரு, என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறான். ஆனா தாவீது ஒரு காரியத்துல தெளிவா இருக்கிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை நான் போடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரொம்ப கான்சியஸ், ரொம்ப கான்சியஸ். கடைசி வரைக்கும் சவுலுக்கு அங்க தாவீது உடன்படவே இல்லை. பக்கத்திலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், ஈட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, தூண்டி விடுறான், எடுத்து ஒரே சொருவு சொருவு. அதை தாவீது செய்யலனாலும் கூட இருக்கவன் சொல்றான், நான் செய்யறேன், நான் செய்யறேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா திசையில இருந்தும் சத்துரு போராடுகிறான். எதுக்காக? தாவீதின் மேல் இருக்கிற அழைப்பை தடுக்கும்படி, தாவீதின் மேல் இருக்கிற தெரிந்து கொள்ளுதலை மாற்றும்படியாக, தாவீதின் மேல கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை அதம் பண்ணும்படியாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போராடுகிறது என்பது ஏதோ உங்களை பிசிக்கலா ஒடுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அவனால் அது செய்ய முடியாது. கர்த்தர் அவனுக்கு அது அதிகாரத்தை கொடுக்கல. யோபின் காலத்திலே ஆகிலும் மாம்சத்தை தொடர்றதுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசு இங்க ட்ரை பண்றது எதுக்கு ட்ரை பண்றான் தெரியுமா? உங்களுடைய அழைப்புல கை வைக்கிறதுக்கு. எதுல கை வைக்கிறதுக்கு? அழைப்புல கை வைக்கிறது. அழைப்பை தொடர்றதுக்கு தான் பிசாசு பயங்கர பிளானா இருப்பான். அப்படி நெக்ஸ்ட் இயர் வந்துருச்சா, தாவீதை கொண்டு போய் ராஜாவா உட்கார வைக்கலாம்னு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாருன்னா, பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? போராடிக்கிட்டே இருப்பான். எதுக்கு? சவுல் அடிச்சிரு. யார் அடிச்சிரு? சவுல் அடிச்சிரு. சவுலை போட்டு தள்ளிடு. சவுலை ஒரு வழி பண்ணிடு. ரெண்டுல ஒண்ணு பாத்துரு. ஏதோ ஒண்ணு செஞ்சிரு. செஞ்சிட்டா நேரா ரிப்போர்ட் யாருக்கிட்ட? கர்த்தரிடத்துல. தாவீது டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான். தாவீது டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான். நீங்க எதை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களோ அதை செஞ்சுட்டான் தாவீது. எப்படியெல்லாம் போராடுகிறான் பாருங்களேன் தாவீது. தாவீதுக்கு விரோதமா பிசாசு. ஒரு கட்டத்துல சவுல் தன்னை விரட்டுகிறதை அறிந்து தாவீது எதிரிகளோடு போய் சேருகிறார். 1 சாமுவேல் 29 அதிகாரத்துல நினைக்கிறேன், நீங்க வாசித்தீங்கன்னா அங்க தெரியும். சத்துருவோடு போய் நிற்கிறார். யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக? இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படியாக சத்துருவோட போய் கை கோத்து நிற்கிறார் தாவீது. அங்க கர்த்தர் உதவி செய்கிறார் தாவீதுக்கு, தடுக்கிறாரு. எப்படி தடுக்கிறாரு பாருங்க. அங்க இருக்கிற ஒருத்தவனே சொல்றான், இல்லப்பா இவன் செட் ஆக மாட்டான், இவன் டக்குன்னு நமக்கு ஆப்போசிட்டா மாறிடுவான். ரிட்டர்ன் வந்து பார்த்தாக்கா தாவீதுனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் தாவீதுக்கு அந்த பெயினை உணர வைக்கிறாரு. என் ஜனத்துக்கு விரோதமா நீ போனா எனக்கு எப்படி வலிக்குமோ தாவீதே, அது உனக்கு தெரியணும். நீ யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போற? இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போற. இஸ்ரவேல் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம். என் ஜனத்துக்கு விரோதமா நீ யுத்தம் பண்ணினா எனக்கு எப்படி வலிக்குங்கிறது உனக்கு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், உன் மனைவி பிள்ளைகள் உன்னுடைய கூட இருக்கிற அத்தனை பேருடையும் தூக்கிறேன். நானு அத்தனை பேரையும் தூக்கின உடனே கூட இருக்கிற அவ்வளவு பேரும் கையில கல் எடுத்துக்கிட்டான். எதுக்காக? தாவீதை அடிக்கிறதுக்கு. மன கிளேசமானதுனால அவ்வளவு பேரும் சேர்ந்து இப்ப யார் அடிக்க இருக்கிறாங்க? ஒரு செகண்ட் தாவீதுடைய நிலைமையை நீங்க யோசித்து பாருங்களேன்.
போன 10 நிமிஷம் வரைக்கும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டவன், ஒண்ணா உட்கார்ந்து எல்லா வேலையும் செய்தவன், திடீர்னு கையில என்ன தூக்கி நிக்கிறான்? திடீர்னு கையில என்ன எடுத்து நிக்கிறான்? யார கல்லெறியறதுக்கு? தாவீத கல்லெறியறதுக்கு நிக்கிறான். ஜஸ்ட் இமேஜின், அந்த ஒரு செகண்ட் தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு வலிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த வலியை கர்த்தர் உணர வைத்தார்? ஏன் அந்த வலியை கர்த்தர் உணர வைத்தார்? ஏன் ஜனத்துக்கு விரோதமா நீ போனீன்னா எனக்கு எப்படி வலிக்குங்கிறது உனக்கு தெரியணும். அல்லேலூயா. என் ஜனத்துக்கு விரோதமா போனீன்னா எனக்கு எப்படி வலிக்குங்கிறது உனக்கு தெரியணும். அதனால உன் மொத்த கூட்டத்தையும் இப்ப யாருக்கு எதிராக திருப்பி இருக்கிறேன்? உனக்கு எதிராக நான் திருப்பி இருக்கிறேன். அவ்வளவு பேரும் கல்லோட நிக்கிறான். தாவீது நடுங்கி போனார். வேதம் சொல்லுகிறது, தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. பலன் இல்லாமல் போக மட்டும் அழ வச்சாரு. எதுக்காக? கொஞ்சம் தடுமாற்றம். அப்ப பிசாசுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா சபைகளுக்கு எழுதும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். ஏனென்றால் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட நம்ம அழைக்கப்படல. நமக்கு இருக்கிற போராட்டமே பிசாசின் தந்திரங்களோடு. எதோடு நமக்கு போராட்டம்? எதுக்கு 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 எதிராக போராட்டம்? பிசாசின் தந்திரங்களோடு. நமக்கு அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். தாவீதுனுடைய வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டே இருக்கிறான். எப்படியாவது இதுல அதுல அதுல இதுலன்னு எங்கேயாவது ட்ராப் பண்ணலாம் பார்த்து 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 எப்படியோ எல்லா இடத்துல இருந்தும் தாவீது தப்பி உழைத்து கடைசியா சிங்காசனம் யார் கைக்கு? தாவீதன் கைக்கு. மிஷன் 1 சக்சஸ். தாவீதை இப்ப எப்படி மாத்தியாச்சு? ராஜாவா மாத்தியாச்சு. இப்ப தாவீது மேல இருக்கிற இரண்டாவது திட்டம் என்னது? தாவீதை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். தாவீதை கொண்டு எதை கட்ட வேண்டும்? ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயத்தின் மேல் உள்ள பக்தி வைராக்கியம் என்பது எல்லாருக்குள்ளும் வராது. இதை புரிஞ்சுக்கிடணும். ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எல்லாருக்குள்ள வராது. இன்னும் இப்படி ஸ்பெசிபிக்கா சொல்றேன், இந்த கிருபையின் காலத்துல கூட சபை எடுத்துக்கிட்டாலும் ஒரு 1000 பேர் உள்ள சபையிலையும் கூட சபையை குறித்த பக்தி வைராக்கியம் எல்லாருக்குள்ளயும் வராது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா 1000 பேர் இருக்கிற சபையில 10 பேருக்கு இருக்கும். சபை குறித்த பக்தி வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கும்? 10 பேருக்கு. 1000 பேர்ல 10 பேர்னா அந்த கணக்கு என்னது? 10ல 1ன்னு வச்சீங்கன்னா எத்தனை பேருக்கு இருக்கணும்? 100 பேருக்கு இருக்கணும். ஆனா நான் சொல்ற கணக்கு என்னது? 1000த்துல 10 பேருக்கு இருக்கும். அப்ப 100 பேரை நிறுத்துனீங்கன்னா அதுல எத்தனை பேருக்கு இருக்கும்? 100 பேர் இருக்கு. இதை நீங்க இப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 100 பேர் இருக்கிற சபையில பாஸ்டருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டா ஒருத்தர் நிப்பாரு. ஒரு ஆள் இருப்பாங்க. 1000 பேர் இருக்கிற சபையில 10 பேர் நிற்பாங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கணக்கு. எல்லாருக்குள்ளேயும் அந்த பக்தி வைராக்கியம்லாம் இருக்காது. அப்ப எவ்வளவோ ஜனங்கள் இருந்த போது ஏன் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுக்குள்ள பெரிய பக்தி வைராக்கியம் இல்லை. சாமுவேலுடைய நாட்கள் முடிந்து அந்த மேண்டல் அப்படியே சவுலுடைய கைக்கு வருகிறது. சவுல் பெரிய ராஜாவா இருந்தாரு. இந்த சவுலுக்குள்ள கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இல்ல. சவுல் ஆலயம் கட்டணும்னு யோசித்தாரா? யோசிக்கல. அந்த பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இல்ல. ஆனால் சவுலுக்கு பிறகு வந்த தாவீதுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருக்கிறது. சிலதெல்லாம் பரத்திலிருந்து கொடுக்கப்படணும். எங்க இருந்து கொடுக்கப்படணும்? பரத்திலிருந்து கொடுக்கப்படணும். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டு அப்படின்னு. ஆமென். அது இருந்தா நீங்க பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேம் சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயம். ஆலயத்தை நேசிக்கிறவங்க சுகித்திருப்பாங்க. அல்லேலூயா. உன் வாசல் நிலைகளில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வடிவமான அழகான நகரமா இருக்கிறது. ஆலயத்தின் மேல ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு நேசம் நமக்குள்ள இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு அர்த்தம். இப்ப தாவீதுக்கு முன்னால வச்சிருந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் பிசாசு தோத்தாச்சு. இப்ப செகண்ட் சேலஞ்ச்.
ரெண்டாவது சேலஞ்ச், இப்ப ஆலயத்தை எல்லாரும் கட்ட முடியாது. ராஜாவா இருந்தாதான் கட்ட முடியும். ராஜாவா இல்லாதவன் கட்ட முடியாது. ஜெயம் பெறாதவன் கர்த்தருடைய ஆலயத்துல முன் நிற்கவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை கர்த்தருடைய ஆலயத்தின் தூணாய் மாற்றுவேன். உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்புல நீங்க ஜெயம் பெறலனா, நீங்க ப்ராக்ரஸ் ஆகலனா, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல பெரிய ஆளாகவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு சாதாரண, இப்ப நான் இன்ஜினியரிங் படிச்சனால நான் சொல்றேன், நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கிறீங்க, உள்ள ஒரு கம்பெனியில போய் சேரும்போது ஒரு அசோசியேட்டா போய் சேருவோம், அடுத்தது எக்ஸிக்யூட்டிவா மாறணும், அடுத்தது இன்ஜினியரா மாறணும், அடுத்தது டிஎல்லா மாறணும், அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் மேனேஜரா மாறணும், ப்ரொமோஷன் ஆகி போயிட்டே இருக்கணும். அங்க இன்னுமே அசோசியேட்டா உட்கார்ந்து 10 வருஷம் 10 மாசத்தோட கம்பெனி மாறிட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு நான் கர்த்தருடைய ஆலயத்துல தூணா நிப்பேன்னா ஆண்டவர் அந்த தூணை சேர்க்கவே மாட்டாரு. அதுலயே உருப்பட முடியல, உன்னை கொண்டு வந்து இதுல போட்டு இதையும் கெடுக்கிறதுக்கான யோசிப்பாரு. அதுல ஜெயம் பெற்றாதான் இதுல. அல்லேலூயா. ராஜாவாக சவுல் ஜெயம் பெறாததுனால ஆலயம்ங்கிற சப்ஜெக்டே கர்த்தர் யாருக்கு முன்னால திறக்கல, சவுலுக்கு முன்னால திறக்கவே இல்லை. பல வருஷம் ராஜாவா இருந்தான், ஆனா உலகத்திலே நீ ஜெயிக்கல. உலகத்துல உனக்கு கொடுத்த பணியிலே நீ என்ன பண்ணல, நீ ஜெயிக்கல. கழுத மேய்க்கவே லாய்க்கல. எதுக்கே லாய்க்கல? கழுத மேய்க்கவே லாய்க்கல. ஆண்டவருக்கே ஒரு டியூஷன் எடுத்த ஆள் யாருன்னா சவுல் தான். அதோட ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், தோற்று போனவனை எதுக்கும் கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துட்டார் ஆண்டவர். சிலர்லாம் இன்னைக்கு உங்க உலக வாழ்க்கையில, உலக வேலையில உங்களால சக்சஸா வர முடியலங்கிறத பெருமையா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பெருமையா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய சாபம். கர்த்தர் உங்களை என்ன நிலையில வைத்திருக்கிறாரோ அதுல நீங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு கர்த்தரை பின்பற்றணும். அங்க தோற்று போயிட்டு இங்க வரக்கூடாது. அங்க என்ன பண்ணணும்? ஜெயம் எடுக்கணும். பேதுருவை போல வலைக்கு இழையத்தக்க மீனை பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. ஏன் ஊழியத்துக்கு வர? வேலை செய்ய முடியல அதனால வரேன். அங்க ப்ரமோஷனை பார்க்க முடியல அதனால வரேன். அங்க படிக்க முடியல அதனால வரேன். வேலையில டார்ச்சரா இருக்கு அதனால வரேன். பிசினஸ் ஃபெயிலியர் ஆகி போச்சு அதனால வரேன். இப்படி ஃபெயிலியர் ஆகி போய் வந்தீங்கன்னா நீங்க ஊழியத்திலையும் எப்படிதான் இருப்பீங்க? ஃபெயிலியரா தான் இருப்பீங்க. ஜெயிக்கணும். எல்லாவற்றிலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளுகிறவனை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சவுலுடைய சாப்டருக்கு பிறகு ஆண்டவர் தோற்று போனவனை தெரிந்து கொள்றதே நிறுத்திட்டாரு. தோத்தவனை அதுக்கப்புறம் ஆண்டவர் கூப்பிடுறது இல்லை. இப்ப தாவீதுடைய 2வது மிஷன், தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்மானித்தது 2வது தரிசனம் என்ன தெரியுமா? ஆலயத்தை கட்டணும். தாவீதை கொண்டு கட்டணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். ஆனா பிசாசு இங்க தான் விளையாடிட்டான். சிம்பிளா விளையாடிட்டான். எப்படி விளையாடிட்டான்? இப்போ உங்க முன்னால ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். தாவீது செய்த பாவம்னு சொன்னா நம்ம எதை சொல்லுவோம்? பட்சேபாள் இடத்துல தாவீது செய்த பாவத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ உங்க முன்னால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பட்சேபாள் இடத்துல பாவத்துல விழுந்ததுனால் தாவீத ஆலயம் கட்ட விடாம ஆண்டவர் தடுத்துட்டாரா, இல்ல பட்சேபாளுடைய வீட்டுக்காரர் கொன்னனால தடுத்துட்டாரா? எதனால தடுத்தார்? எதனால தடுத்தார்? ஆண்டவர் அங்க சொல்லல தாவீதை, தாவீதே நீ வேசித்தன பாவம் பண்ணிட்ட அதனால நீ ஆலயம் கட்ட மாட்ட, அப்படி சொல்லல. மாறாக என்ன சொன்னா, உன் கையில ரத்த கரை இருக்கு. உன் கையில என்ன இருக்கு? உன் கையில என்ன இருக்கு? ரத்த கரை இருக்கு. ராஜானா எதிரிய கொல்லணும்னு ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். ஆனா உரியாவை கொன்னது எதிரியே அல்ல. எதிரிய அல்ல. எதிரிய நீ கொல்லலப்பா, நீ என் ஜனத்தை பட்சித்தாய். நீ யார பட்சித்தாய்? உரிய அந்நியன் அல்ல, என் ஜனத்திற்காக யுத்தம் பண்ணினவன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் வாயினால் கர்த்தரை துதிக்கிறீங்க, ஆனா கர்த்தருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறீர்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலேயாவது ஆண்டவர் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணல. ஆனா அந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாசிய, ஒரு மனுஷனை, சாதாரணமா ஒரு மனுஷனை பார்த்து நீங்க சீன் சொன்னா கூட அது யார சொன்ன மாதிரி?
அது யார சொன்ன மாதிரி? கர்த்தரை சொன்னது போல. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை யாருக்கே செய்தீர்கள். அப்ப பிசாசுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. பட்சேபாழ்டத்துல பாவம் செய்தான், அப்படியே விட்டுருந்துருக்கலாம். அப்படியே விட்டு தாவீது இத்தனைக்கும் ட்ரை பண்றாரு. தாவீது ஆக்சுவலா உரியாவை கொல்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணல. ஆக்சுவலா தாவீது ட்ரை பண்றாரு, எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சிடணும்னு ட்ரை பண்றாரு. சில நேரத்துல போராடியும் நம்மளால முடியாது. உரியாவை பார்த்து சொல்றாரு, உரியாவை நீ இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கிற, நீ போ. ஏன்னா தாவீது தெரிஞ்சிட்டு தன்னுடைய பாவத்தினால ஒரு குழந்தை உருவாயிட்டு அப்படின்னு. இப்ப எப்படியாவது இந்த உரியாவை வீட்டுக்கு அனுப்பி தன் மனைவியோட சேர வைக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா உரியா என்ன சொன்னா, என் ஆண்டவன் இங்க தனிமையில இருக்கும்போது விட்டுட்டுனா போக மாட்டேன், யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் எங்கதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்ட்டாரு. தாவீது பார்த்தாரு, ஒன்னும் பண்ண முடியாது, கையமயமா மாட்டிக்கிட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு மாதிரி நிறைய ஆஸ்பத்திரி இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, வேற பிளான் போட்டிருப்பாரு. ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப ஃபைனல் டிசிஷன், வேற வழியேலன்னு வந்தவன என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஒரு துண்டு சீட்டை எடுத்து எழுதி கொடுத்து அனுப்பிட்டாரு ராணுவ தளபதிக்கு. யுத்தத்துல அவன் சாகும்படி அவனை முன்னிறுத்து. அப்ப கூட தாவீது ரொம்ப தந்திரமா பிளான் பண்ணாரு. நானா என் கையால கொல்லல, யாரா கொன்னது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். மனுஷன் வெளியரங்கமான காரியத்தை பார்க்கிறான், வெளியரங்கமான காரியத்தை அவன் பார்க்கிறான், வெளியரங்கமான காரியங்களை பார்த்து தீர்மானிக்கிறான். ஆனால் கர்த்தர் உள்ளத்தை ஆராய்கிறார், உள்ளத்தை ஆராய்கிறார். இருதயம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இருதயம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவருக்கு. அங்க உரியாவை போட்டு தள்ளுறதுக்கு தாவீதுக்கு உடன்பாடே கிடையாது, ஆனாலும் செய்தான். ஏன்? தன்னை காப்பாற்றிக்கொள்ள. சிலர்லாம் தான் பொசிஷனை காப்பாத்துறதுக்கு அடுத்தவனை காலி பண்ணுவோம். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியில என்ன பண்ணிட்டாரு பாருங்க. தாவீதை பெருசா எதுவுமே பனிஷ் பண்ணல ஆண்டவர். தாவீதை பெருசா எதுவுமே ஆண்டவர் பனிஷ் பண்ணல. சிம்பிளா சொல்லிட்டாரு, என் ஆலயத்தை என்ன பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் உனக்கு எதுதான்? வாசல் தான். ஆனா சாலமோனை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தெரியும், சாலமோனுடைய அரண்மனையில இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலுக்கு நேரா வழிய வச்சுட்டார். நீங்க பொறுமையா அப்புறம் போய் வீட்டுல போய் உட்கார்ந்து சாலமோன் கட்டின ஆலயம் அதனுடைய வடிவமைப்பெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தாவீதுக்கு ரொம்ப ஆசை, உங்களுடைய பீடத்துல அடைக்கலான் குருவிக்கும் உங்களுடைய சமூகத்துல தகவலான் குருவிகளுக்கும் தங்களுடைய குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைச்சது. எனக்கு அப்படி இல்லையேன்னு ஏங்கிட்டே இருந்தாரு. ஆனா சாலமோனை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டும் போது எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட வச்சுட்டாரு தெரியுமா? இப்படி சிங்காசனத்துல நீ உட்கார்ந்து இருக்கீன்னா ஆலயம் எங்க உனக்கு கனெக்டட், இன்டர் கனெக்ஷன். சர்ச்சுக்கு போகணும்னா சாலமோன் எங்கேயோ சுத்திக்கிலாம் போக வேண்டியது இல்லை, நேரா போயிடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல் பிரச்சனையில தப்புன தாவீது, ரெண்டாவது தரிசனத்துல அவுட், கிளீன் போல்ட், காலியாய் போயிட்டார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில இந்த ஒரு வருஷத்தை நீங்க யோசித்து பார்க்கணும். உங்க அழைப்புக்கு விரோதமாய், உங்க தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாய் சத்துரு போட்ட ஸ்ட்ராட்டஜியில ஜெயிச்சிங்களா தோத்துருக்கீங்களான்னு பாருங்க. ஜெயம் பெற்றீங்களா தோற்றீங்களான்னு பாருங்க. தோற்று போயிருந்தீங்கன்னா ரொம்ப பரிதாபம். மறுபடி ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? மறுபடி முதல்ல இருந்து எழுதுன்னு சொல்லுவார். மறுபடி எப்படி எழுது? இந்த மெடிக்கல் எக்ஸாம் மாதிரி மறுபடி எங்க இருந்து ஆரம்பி, முதல்ல இருந்து வா. காலேஜ் போன பிறகு பாத்தீங்கன்னா எந்த பேப்பர் அரியரோ அந்த பேப்பர் எழுதுனா பரவாயில்ல. 9th ஃபெயிலு, 9th இப்ப ஃபெயிலுன்னு வச்சுடுங்க. ஃபெயில் ஆன பேப்பர் மட்டும் எழுதுனா போதுமா, இல்ல மறுபடி படிக்கணுமா? மறுபடி என்ன பண்ணணும்? படிக்கணும். எழுது, மறுபடி எல்லாத்தையும் எழுது. சில ஆசீர்வாதம்லாம் நம்ம கைக்கு வராம தடைப்பட்டு போறதுக்கு இன்னொருத்தன் காரணம் கிடையாது. சத்துரு விரிக்கிற மாய வலையில நம்மளே விழுந்து போகிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை ஆராய்ந்து அறிந்து. ஆண்டவர் சொன்னார்ல எபேசு சபைக்கு சொல்லும் போது, நீ ஆதியில கொண்டிருந்த
அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் சிலருடைய வாழ்க்கைய, உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு அது நல்லா விளங்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியில, ஊழியத்தின் பாதையில, இன்னும் நேரடியா சொல்லணும்னா கர்த்தருடைய ஆலயத்திற்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க எதுலையாவது எழுமணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னு வைங்களேன், பிசாசு அதுக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருப்பான். என் வாழ்க்கையில இதை நான் உணர்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில இதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் உள்ள வர நேரத்துல தான் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, எதையாவது தந்திரமா செயல்படுத்தி நேரா எதை அடிப்பானா, கர்த்தர் நம்மை நம்பி நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஸ்தானங்களை இழக்கும்படி செய்வான். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதே ஆலயத்துல சின்ன குழந்தையில இருந்து நான் வந்தனால, அதுவும் பாஸ்டருடைய பிள்ளையா இருந்தா ஒரு திமிர் இருக்கும், கண்டிப்பா ஒரு திமிர் இருக்கும். ஆனா எங்களை எப்படி வளர்த்தாங்கன்னா, எங்க தலையில கொட்டியே வளர்த்தாங்க. இன்னைக்கு மதியம் கூட நாங்க இப்ப குடும்பமா வெளியே போகும்போது எங்க அப்பாட்ட எல்லாம் சொல்லிட்டே வந்தோம், ஆனா ஓட்டப்பந்தயத்துல ஏமாத்தினாலும் உங்களை மாதிரி உலகத்துல யாருமே கிடையாதுன்னு. இன்னைக்கு ஏன்னா போட்டிகள்லாம் நடந்தப்ப என் பிள்ளைங்க நல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு பிரைஸ் இல்லாம யாருக்கு அப்படின்னாரு. அப்ப நான் உடனே திரும்ப கேட்டேன், எனக்கு பிரைஸ் இல்லாம பண்ணது யாரு? ஆனாலும் ஓட்டப்பந்தயத்துல ஏமாத்தின ஒரு ஆளு நான் இங்கதான் பாக்குறேன். நான் திரும்பி கேட்டேன், இன்னைக்கு ஜட்ஜஸா இருந்தவங்க கேட்டேன், இந்த தடவையாவது பிரைஸை நியாயமா கொடுப்பீங்களா இல்ல அநியாயம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், நீ வந்து பையன், அது வந்து பேரன் அப்படின்னு. நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன், என்ன எப்படி வளர்த்தீங்களோ அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே தான் அவனையும் நடத்தணும், மாத்திலாம் நடத்திடக்கூடாது. ஏன் மாத்தி நடத்தாமலே திமிர் வரும், மாத்தி நடத்தினாதான் என்ன பண்ணும், கொஞ்சம் வந்து குறையும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த நாட்களை நான் யோசித்து பார்ப்பேன், இந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு கிடைக்கணும்னு வைங்களேன், அதை என்கிட்ட இருந்து புடுங்குறவன் வரக்கூடாது. வணங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு. இந்த ஜால்ரா, இந்த தட்டுற பொருள்லாம் இருக்கு பாருங்க, ஏன்னா இன்னொருத்தன் வந்துட்டா அது யாருக்கு போயிடும், அவனுக்கு போயிடும். அதனால எனக்கு அது கிடைக்கணுங்கிறதுக்காகவே நான் என்ன ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா, ஆண்டவரே அவன் வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஆனா வேற வழியில் அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்த பிறகு வந்த உடனே அவர் அங்கிருந்து பார்ப்பாரு, பார்த்துட்டு கண்ணிலே பேசிடுவாரு, இப்படின்ட்டான்னு என்னத்தை கொடுத்துருன்னு அர்த்தம். சரி வேற வழியில கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சு தப்புன்னு அப்படி போடுறது. அதை வாங்கி எடுத்து தட்டுறதுக்கு அவனுக்கு எப்படி இருக்கும், இப்ப அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி அதை விட்டு ப்ரொமோட் ஆகி கீபோர்டுக்கு போயாச்சு. அதுல போனா கொடுமை என்ன தெரியுமா, 52 வாரமும் நம்ம வாசிக்கணும். சர்ச் ஆனிவர்சரி, நியூ இயர், கிறிஸ்மஸ்ன்னு வரும்போது வேற ஒரு ஆள் வருவாங்க. இன்னைக்கு மாதிரி 2-3 கீபோர்ட்லாம் கிடையாது, அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு போர்டு. அதுவும் வர்றவங்க நேரத்துக்குலாம் வரமாட்டாங்க, லேட்டா தான் வருவாங்க. வந்த உடனே ஒரு அப்படி பார்ப்பாரு, பார்த்த உடனே எந்திரிச்சு போய் கொடுத்துடணும். நானும் உள்ள இருக்க செட்டிங் எல்லாத்தையும் குழப்பி விட்டு கொடுப்பேன். ஆனா வரவன் என்னை விட திறமையான ஆள். 2 செகண்ட்ல எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அவர் வாசிக்க ஆரம்பிச்சிருவார். நம்ம இத்தனை நாள் வாசிச்சிருப்போம், ஒரு நாள் கூட வாய் திறந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா எங்க இருந்தும் ஒரு நாள் பிடிச்சதுக்கு என்ன மாதிரி வாசிக்கிறான், நீயும் வாசிக்கிறே பாரு. அப்போ உடனே கோபம் வரும், யார் மேல, இவன் வந்தா தானே பிரச்சனை நமக்கு. அவரை கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆண்டவர் பேசினார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, என் ஜனத்தை நீ பட்சிக்கிற, என்ன செய்யற, என் ஜனத்தை பட்சிக்கிற. அவன் சர்ச்சுக்கு வரணும்னு நீ யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? அப்ப ஜானின்னு ஒரு பிரதர் வருவாரு, அவர் நல்லா ட்ரம் வாசிக்கிறவர். அவர் வந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா மாறிடும், ஏன்னா அப்பப்ப கீபோர்டையும் தொடுவார் அவரு. அப்ப நான் வந்து எதிர்ப்பு அவருக்கு. அவர் கூட இன்னொருத்தவர் வருவாரு, அவர் பேர் மறந்து போச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தை உணர்த்தின பிறகு, அப்ப இங்க வந்து ஷெட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அவர் வாசித்த பிறகு ஆண்டவர் இதை உணர்த்தினார் எனக்கு, நீ தப்பு பண்ற இந்த இடத்துல. ஏன்னா அந்த நேரத்துல வர்ஷிப் நடத்த ஆரம்பிச்சேன். நான் இல்லைன்னா இன்னொரு நபர் இல்லைன்னா நான் வர்ஷிப் நடத்தினேன். அந்த வர்ஷிப் லீடர் வரக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அந்த வர்ஷிப் லீடர் வராத மாதிரி காத்துக்கொள்ளு, ஏன்னா அவர் வரலன்னா மைக் என் கையில. அப்ப ஆண்டவர் உணர்த்தினா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற,
இந்த இடத்துல ஆத்துமாக்கள் வரணும்னு நீ நினைச்சனா உன்னை நான் பயன்படுத்துவேன். வரக்கூடாதுன்னு நீ எல்லாத்தையும் செய்வேனா உன்னை நான் தூக்கி எறிஞ்சிருவேன். அதனால்தான் பவுல் சொன்னார், எல்லாவற்றுக்கும் நான் எல்லாமானேன், எல்லாவற்றுக்கும் எல்லாமானேன். அப்ப அடுத்த சண்டே வந்தது பாருங்க, அந்த அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், அங்கிள் ஒரு நாள் நீங்க வாசிக்கிறதே நல்லா இருக்கே, எல்லா சண்டேவும் நீங்க வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த வர்ஷிப் லீடர்கிட்ட போய் சொன்னேன், நீங்க சூப்பரா பண்றீங்கண்ணே, எல்லா வாரமும் நீங்க பண்ணீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க வரலன்னா நான் ஏதோ சும்மா உளர்ற மாதிரி இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க வந்துருங்களேன் அப்படின்னு. அவங்க 2 பேருமே வரல. கர்த்தர் என் கையை நலப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் மனதார வீட்டுல போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எல்லா சண்டேவும் அவங்க வரணும், இந்த இடத்த நான் விட்டு கொடுக்குறேன், எல்லா வாரமும் அவங்க என்ன பண்ணணும், வரணும், அவங்க வந்து நடத்தட்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டை யாருக்குமே கொடுக்காம இருந்தேன்னா 2008 ஒரு சகோதரன் வந்த பிறகு அப்படியே கொடுத்தேன். அன்னைக்கு மாத்தி வாசிக்கிறதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. பழைய விசுவாசிகளுக்கு நல்லா தெரியும். 2008 என் கூட படிக்கிற ஒரு நபர் ஆலயத்துக்கு வந்த போது அந்த மியூசிக் வாசிக்கிற சீட்ல இருந்து நான் எழுந்து அவனுக்கு விட்டு கொடுத்தேன். அன்னைக்கு இன்னொரு கீபோர்டு கிடையாது, ட்ரம்ஸ் கிடையாது, பேடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எனக்கு இருக்கிற அடையாளமே அந்த கீபோர்டு தான். அதுல இருந்து எழுந்து விட்டு கொடுத்துட்டு அப்ப அந்த கடைசி இருக்கிற அந்த இடத்துல தான் ஷெட்டு, இந்த சர்ச்சை பிரிச்சு கட்டுறதுக்காக எல்லாரும் போல வரிசையில போய் உட்கார்ந்தேன். ஆனா இன்னைக்கு நான் பார்த்துட்டே இருக்கிறேன், சிலருக்கு மைக்கு கையில வரலன்னா, சிலருக்கு வாசிக்கிறதுக்கு போர்டு கையில வரலன்னா, பிடிக்கிறதுக்கு கேமரா கையில வரலன்னா அவங்கள சர்ச்சுக்குள்ளேயே ஒழுங்கா பார்க்க முடியாது, ஜெபம் பண்ணி பார்க்க முடியாது. வேதனையோட இதை சொல்றேன். இது நம்ம சபையில மட்டும் கிடையாது, பல சபைகள் இந்த பிரச்சனைகள். எல்லாரும் போல போய் உட்கார்ந்தேன், எல்லாரும் போல கை தட்டினேன், எல்லாரும் போல பாட்டு பாடினேன், எல்லாரும் போல கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போகணும்னா ஜனங்களை பட்சிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, ஜனங்களை சேர்க்கிறவங்களா மாறணும். சிலர் ஏதோ ஒரு வாலண்டியர் ஒர்க் எடுத்து பார்த்து ஏதோ ஒரு வேலையை செய்துட்டா போதும், அவங்க சவுண்டு ஏறும் பாருங்க. அப்பா, அடுத்தவன் அற்பமா பாக்குறது, நான் மட்டும்தான் வேலை செய்யறேன், அடுத்தவன் ஒண்ணுமே செய்யறது இல்லை. நீ வேலை செய்யறன்னா அது கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபையாய் கொடுத்தது. அந்த ஸ்தானத்துல அடுத்தவனை பரியாசம் பண்ணிட்டு நம்ம நிக்க கூடாது. கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறாரு, இன்னொருத்தவனை நான் நிந்திக்க கூடாது, இன்னொருத்தவனை குறை பேசக்கூடாது, அவனை தூக்கி நிறுத்த பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன், மனுஷனை விரட்டுகிறவனாய் மாற்றுவேன். என்ன பண்ணல ஆண்டவர் சொல்லல. விரட்டுகிறவனா மாற்றினா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அடுத்தது நம்மளை விரட்டிடுவார். இதுதான் சிம்பிள் லாஜிக். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். இந்த ஆலயத்துல நான் என்னுடைய பைபிள் காலேஜ் இந்த ஆலயம் தான். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். எங்க வீட்டுல எத்தனை நாள் எங்க அப்பாவோட ஆர்கியூ பண்ணியிருக்கோம் தெரியுமா? எங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லை, எங்களுக்கு மட்டும். அவர் உடனே சொல்லுவாரு, அதெல்லாம் முடியாது, அவங்க வரணும்ல சர்ச்சுக்கு அப்படின்னு. அப்ப நாங்க போயிட்டுமான்னு கேட்போம். அவருக்கு நல்லா தெரியும் நாங்க எங்கேயும் போக முடியாது அப்படின்னு. எங்க போனாலும் அடுத்த வேளை சாப்பாடு எங்க வந்து ஆகணும், முடிஞ்சா போ அப்படிம்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கர்த்தர் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்ப தாவீது இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரு, வடக்குல, தெற்குல, கிழக்குல, மேற்குல எல்லா திசையில இருந்தும் எனக்கு எதிராய் வந்த எல்லா சத்துருவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டீர். இதை இன்னும் டீப்பா நீங்க அடுத்தடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு புரியும். வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இன்னைக்கு நேரம் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் எழுந்து நிற்போமா? அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ராஜா, எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இதெல்லாம் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில வைத்த அழைப்பை நினைச்சுதான் தாவீது பாடியிருப்பாரு. நீங்க அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். 32வது வசனத்தை மட்டும் நம்ம படிப்போம். அதை மட்டும் படிச்சுட்டு அப்படி ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கை எடுக்கப்படும். ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. போதும். இந்த தேங்க்ஸ் கிவிங்ல அவர் கொண்டு வந்து சேர்க்கிறது சபையை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், என்னுடைய போராட்டம், என் வாழ்க்கையில வந்து எல்லா போராட்டமும் என் அழைப்புல இருந்து தள்ள.
எப்படியோ அதை மேற்கொண்டார். அன்பார்ச்சுனேட்லி ஒரு காரியத்தில் விழுந்தார். ஆனா அது குறித்தும் சோர்ந்து போகல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. அப்படியே காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்வோமா? எல்லாரும் காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்வோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இந்த ராத்திரி வேளையில் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. அவரை உண்மையாய் நேசிக்கிறீர்களா? நேசிக்கிறவனால மாத்திரம்தான் நன்றி சொல்ல முடியும். இந்த வருடம் முழுவதும் உங்க அழைப்பையும் உங்க தரிசனத்தையும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள முடிந்ததா? அப்படி காத்து கொண்டிருப்பீங்கன்னா மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை தடுமாற்றங்கள் வந்ததை உணர்வீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் ஏற்ற சமயத்தில் இரக்கம் பெற தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன மன்னி ஆண்டவரே, என்ன மன்னி, சத்துரு விரிக்கிற மாய வலையில நான் விழுந்து போகாதபடி ஒரு விஷயம் என்னை தூக்கிடும், என் கால்களை உறுதிப்படுத்தும். எனக்கு முன்னால் நீ வைத்திருக்கிற உங்க அழைப்பும் உங்க தெரிந்து கொள்ளுதலை குறித்ததான ஒரு உணர்வை எனக்குள்ள தாரும். அதுல உண்மையாய் ஓட எனக்கு பலன் தாரும். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 நாள் இருக்கு. இந்த 4 நாட்களை நான் முடிக்கும் போது மனதார நன்றி சொல்லணும். நான் சீர்படுத்தப்பட்டேன், சிறப்படுத்தப்பட்டேன். நான் திரும்ப கர்த்தருடைய சமூகத்துல நிலை நிற்க எனக்கு ஆண்டவர் என்னை உணர்வுள்ளவன் நான் மாற்றி இருக்கிறாருங்கிற அந்த திறந்த இருதயத்தோடு நன்றி சொல்லணும். என்னை நான் நியாயப்படுத்த பார்க்க கூடாதுப்பா. எப்படியாகிலும் நான் பயன்படுத்தப்படணும், எப்படியாகிலும் நான் பயன்படுத்தப்படணும். சில தவறுகள் கர்த்தருடைய திட்டத்தை பாழடித்து போடும். மோசே 40 வருஷம் எகிப்துல இருந்த போது எகிப்தியனுக்கு எதிராக ஒரு நாள் யுத்தம் பண்ணினான். கர்த்தர் அதை நினைத்து சந்தோஷப்பட்டார். ஆனா எபிரேயன் 2 பேருக்கு நடுவுல பிரச்சனையில மோசே தலையிட்ட போது 40 வருஷம் வனாந்தரத்துக்கு அனுப்பினார். 40 long years, 40 வருஷம் வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டுட்டார். அந்த 40 வருஷம் ஒருவேளை வனாந்தர வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா மோசையுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிமையா மாறி இருந்திருக்கும். அந்த 40 years வனாந்தரத்துல மோசை என்ன பண்ணாருங்கிறதே வெளி உலகத்திற்கு தெரியல, மறைக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு செயல் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவுல போய் நின்னார். அந்த ஒரு கிரியை மோசையினுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போட்டது, முற்றிலுமாய் அதம் பண்ணினது.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எனக்கு எதிராக பிசாசு போடுகிற எல்லா சதி திட்டங்களையும் நான் மேற்கொள்ளணும், ஸ்ட்ராட்டஜிஸை நான் மேற்கொள்ளணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இந்த ராத்திரி வேளையில் உடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த நீர் கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். எங்கெல்லாம் விழுந்து போன நிலையில இருக்கிறாங்களோ கத்தர் மறுபடி தூக்கி எடுங்க, மகிமைனாலும் கனத்தினாலும் முடி சூட்டுங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் எங்களை முற்றிலுமாக கரத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவர் உயர்ந்திருப்பீராக. நாளை தினத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் உடைய கரம் இருக்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் வந்திருக்கிற நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.